மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் அநேக நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறது உண்டு. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இந்த நிருபங்களை அவர் எழுதும் பொழுது அநேக ரகசியங்களையும் வெளிப்படுத்துவார். அப்படி அவர் எழுதும்போது ஒரு பெரிய ஒரு ஆலோசனை வார்த்தையாக கூட அவர் எழுதக்கூடிய காரியம் பாருங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான், இரண்டாவது அடுத்த வசனம் சொல்ல, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கு ரெண்டு காரியத்தை இந்த 17-18 வசனங்களை பார்க்கணும். ஒன்று, மேன்மை பாராட்டுதல். நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது உண்டு. ஆனால் இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி. ஆகவேதான் சங்கீதக்காரனாகி தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும்போது இவனமா எழுதுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் அல்லது விசேஷித்த ஞானம், விசேஷித்த அறிவு அல்லது இந்த உலகத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது பலம், இப்படி பல காரியங்களை நாம் சொல்லலாம். மேன்மை பாராட்டுகிறவர்கள் இவைகளில் எவைகளையும் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார்னா அப்போ நீங்கள் யாரை சொல்லணும் அப்படின்னா கர்த்தர் குறித்து சொல்லணும் அப்படின்னு தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதை அற்புதமாக நடத்தினார். ஆண்டவர் எங்களுக்கு அதை அனுகூலம் பண்ணி தந்தார். ஆண்டவர் தான் அதை எல்லாம் செய்தார் என்பதை சொல்ல வேண்டும். அதான் சொல்ல, எந்த ஒரு காரியத்திலும் மேன்மையை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட மேன்மையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம எப்பொழுதுமே மேன்மை பாராட்டுறதுன்னா அவரை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆபிரகாமை பாருங்கள். இந்த பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆபிரகாம் ஆண்டவரை தான் மேன்மை பாராட்டுவார். பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில் எங்கும் தன்னை ஐஸ்வர்யவானாக அவர் சொல்லிக் கொள்வதே கிடையாது. அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுவார்கள், மற்றவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எங்கள் நடுவிலே மகா பிரபு என்று சொல்லுவார்கள். பார்த்து சொல்லுவாங்க, என் எஜமான கர்த்தர் சகல விதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறாரு சொல்வார்கள். இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஆபிரகாம் தன்னை ஐஸ்வர்யனாக சொல்ல மாட்டார். அவர் ஒரு முறை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சாலமன் ராஜா அந்த 318 நபர்களை எனக்கு கொடுத்து விட்டு நீர் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது கூட அவர் சொல்கிற வார்த்தையை கவனிச்சா அவர் சொல்வார், அதாவது உம்மிடத்தில் நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு உம்மிடத்திலிருந்து ஒரு சிரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சியினுடைய வாரையாகிலும் எடுத்துக்கொள்வது இல்லை என்று சொல்லி வானத்தின் பூமி உடையவராகிய கர்த்தரை நோக்கி என் கரங்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் எல்லா இடத்திலும் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் சங்கீதக்காரன் தாவீதை பாருங்கள். அவர் அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறார், தேவனையே உயர்த்துகிறார். சொல்லுகிறார், எக்காலத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராகவே தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக, ஆண்டவரை உயர்த்துகிற பாத்திரங்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரையே மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதற்கு ஆண்டவரை மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு காரியத்திலும் கூட நாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
அதேபோல் நீங்கள் பார்ப்பீர்களானால் யோசேப்பை குறித்து பாருங்கள். யோசேப்புக்கு சொப்பனத்தை சொல்கிறேன், அந்த கிருபை இருக்குன்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தான் உமக்கு மங்கள வார்த்தை அருள்வாராக என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் எவ்வளவு அருமையான தாழ்மையை எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துகிறார்கள். ஆகவே தான் இந்த பாடல் ஒரு பாடல் அருமையான அந்த பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குயவனை குயவனை பாடல் சொல் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் கர்த்தரை போற்றிடுதே அப்படின்னு அழகாக அந்த பாடலை இயற்றிய தேவ பிள்ளைகள் ஏற்றிருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்குறாரா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை தருகிறாரா, அல்லது நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கீங்களா, தாழ்ந்த சூழ்நிலையிலேருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறீங்களா, நீங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. ஆண்டவர் எப்படியோ இருந்த எங்கள் வாழ்க்கையை கர்த்தரை மட்டும் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் தான் எங்களுடைய பலன் அல்ல. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்ல உன் கையின் பலன் இதை சம்பாதித்துன்னு சொல்லிடாத, அதை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்ததே கர்த்தர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் அதில் பிரியமாயிரு